ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எழுதின குரூப் 2 எக்ஸாமுக்கான புக் ப்ரூஃப், அதாவது என்னென்ன புக்கில் என்னென்ன கொஷின் நம்ம ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க, எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நியூ புக்கு, அதாவது ஸ்கூல் புக்லேயே நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின் கேட்டிருக்காங்க. அதே ஓல்டு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 31 கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது 6th 3 நியூ புக்கிலேருந்து 3 கொஷினும், அதாவது 1 2 3 எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். 6th ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க நியூ புக்கிலேருந்து. ஓல்டு புக்கிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதே 7th பார்க்கும்போது 6 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் இருந்தும் 3 கொஷின் ஓல்டு புக்கில் கேட்டிருக்காங்க. 8th பார்த்தீங்க அப்படின்னா 6 கொஷின் நியூ புக்லேயும் ஒரு கொஷின் ஓல்டு புக்லேயும் கேட்டிருக்காங்க. 9th பார்க்கும்போது 10 கொஷின் நியூ புக்கில் இருந்தும் 10 கொஷின் ஓல்டு புக்கில் இருந்தும் கேட்டிருக்காங்க. 10th பார்த்தீங்க அப்படின்னா 14 கொஷின் நியூ புக்கில் இருந்தும் 11 கொஷின் ஓல்டு புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. 11th பார்த்தீங்க அப்படின்னா நியூ புக்கில் இருந்து ஒரு 8 கொஷினும் ஓல்டு புக்கில் இருந்து ஒரு 2 கொஷினும் கேட்டிருக்காங்க. 12th பார்த்தீங்க அப்படின்னா நியூ புக்கில் இருந்து ஒரு 3 கொஷினும் ஓல்டு புக்கில் இருந்து ஒரு 3 கொஷினும் கேட்டிருக்காங்க. இதில் பார்க்கும்போது நியூ புக்கில் இருந்து ஒரு 50 கொஷின், ஓல்டு புக்கில் இருந்து ஒரு 31 கொஷின் கேட்டிருக்காங்க. மொத்தம் 81 கொஷின் பார்த்தீங்கன்னா இதில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நியூ ஓல்டு அப்படின்னு பிரித்து 11th பார்த்தீங்கன்னா நியூ புக்கிலேருந்து ஒரு 5 கொஷின் கேட்டிருக்காங்க. அதே ஓல்டு புக்கில் ஒன்றும் கேட்கல. அதே மாதிரி 12th பார்த்தீங்கன்னா 2 கொஷின் நியூ புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது சிறப்பு தமிழில். 12th ஓல்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஷின் கேட்டிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு தமிழ்லேருந்து ஒரு 11 கொஷின் கேட்டிருக்காங்க. ரெண்டும் சேர்த்து நியூ புக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஷின் கேட்டிருக்காங்க. மொத்தமாக நம்ம புக்கிலேருந்து ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்டது எத்தனை கொஷின் அப்படின்னா 92 கொஷின் கேட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த 8 கொஷினில் 5 கொஷின் அந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வினையாளனின் பேர்லாம் நமக்கு என்னென்னு தெரியும், அதே மாதிரி எதுகைனா என்னென்னு நமக்கு தெரியும், அதை வச்சு நம்ம போட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு 5 கொஷின் கேட்டிருக்காங்க. மீதி 3 கொஷின் பார்த்திங்கன்னா அவுட், நம்ம புக்கில் இல்லை, அது நமக்கு தெரியாத கொஷின் பார்க்கும்போது ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் புக்கிலேருந்து இந்த மாதிரி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது உள்ளே போய் நம்ம என்னென்ன கொஷின்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ச்சொல் கண்டறிய சொல்லிட்டு 9 அப்படி இருந்துச்சுங்களா. 9 பார்த்தீங்கன்னா நை அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்லாக வரக்கூடியது. ஆனால் இங்கே 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வினையச்சத்தில் வரக்கூடியது தான். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த ஆப்ஷனும் பொருந்தலை. அதனால் 9 அப்படின்றது வரும். இது புக்கில் எதுவும் இல்லை. அதே மாதிரி படி என்னும் வேர் சொல்லின் தன்மை, ஒருமை, எதிர்காலம் காட்டும் வினைமுற்று எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதிர்காலம் நம்ம பார்த்தாவே தெரியும், படிப்பேன் நம்ம எதிர்காலத்தில் சொல்கிற மாதிரி. ஆனால் இது புக்கில் இல்லைனாலும் படி வச்சு நிறைய கேட்டிருக்காங்க. அதான் எதிர்காலத்தை வச்சு கேட்கல. அதனால் இது புக்கில் இல்லைனாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான பொருள் தருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து ஒரு மொழி. இது பார்த்தீங்கன்னா 7th நியூ புக்கில் 2nd டேர்மில் பேஜ் நம்பர் 40 இருக்குது. தேனா தேடுதல், தேனா கடவுள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அதே மாதிரி மீ அப்படின்றது தான் வான் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே பேஜ் நம்பரில் தான் இருக்குது. 7th நியூவில் 2nd டேர்மில் பேஜ் நம்பர் 40 இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை பார்த்தீங்கன்னா கற்றாழை. இது எதில் இருக்குது அப்படின்னா 9th ஓல்டு புக்கில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் 3 டேர்மாக தனியாக இல்லை, ஒரே புக்காக தான் இருக்குது அப்படின்னா 141வது பேஜில் 9th ஓல்டு புக்கில் 141வது பேஜில் இருக்குது. அதுவே 3 டேர்ம் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2nd டேர்மில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 80 இருக்குது. நான் மாற்றி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? 9th ஓல்டில் 141வது பேஜில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 9th நியூவில் பேஜ் நம்பர் 127 இருக்குது. ஓகேங்களா? அன்னை முத்துலட்சுமினா புற்றுநோய் மருத்துவமனை, மூவலூர் ராமாமிர்தம்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம், பண்டிதர் ரமாபாய் அப்படின்றவங்க சமூக தன்னார்வலர், மலாலா அப்படின்றவங்க பெண் கல்விக்காக போராடியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். அது மதுரை. இது பார்த்தீங்கன்னா 7th ஓல்டில் 2nd டேர்மில் பேஜ் நம்பர் 24 இருக்குது. அதே மாதிரி ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். இது பார்த்தீங்கன்னா 7th நியூவில் 1st டேர்மில் பேஜ் நம்பர் 59 இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா சீராபுராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. யாரோடைய உதவியால் நிறைவுற்றது அப்படின்னா அபுல் காசிம். இது 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 179வது பேஜில் இருக்குது. அதே மாதிரி இரண்டு அடிகள் கொண்ட எந்த எதுவால் தொகுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி அப்படின்னா எதுகை. ஓகேங்களா? எதுகையால். இது ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. 9th நியூவில் பேஜ் நம்பர் 11 இருக்கும். அதே மாதிரி பொறுத்துக்க இது புக் பேக் கொஷினில் இருக்கும். விசும்புனா வானம், அதே மாதிரி துளைனா துலாக்கோல், கனல்னா நெருப்பு, களிர்னா யானை, மறுப்புனா தந்தம். இது 9th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 107 இருக்குது.
அதே மாதிரி கீர்த்தனை, இது வந்து நிறைய பேர் வந்து பக்தி இலக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து எனக்கும் டவுட் தான், பக்தி இலக்கியம் வருமா இல்லை சிற்றிலக்கியம் வருமா அப்படின்றது. இதில் வந்து 11th சிறப்பு தமிழில் இருக்குது. இதில் வந்து கீர்த்தனை அப்படின்றது வந்து சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தான். இது பேஜ் நம்பர் 19 இருக்கும். அதே மாதிரி வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு பார்த்திங்கன்னா தேமாங்கனி புளிமாங்கா, இது வந்து பார்த்திங்கன்னா 12th ஓல்டு புக்கில், இது வந்து ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. 12th ஓல்டு புக்கில் சிறப்பு தமிழில் கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 256. அதே மாதிரி சொல்லின் வகையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வெண்மை, நம்ம பார்த்தாவே தெரியும் வெண்மைனா அப்படின்றது என்னது, வண்ண பண்பு பெயர். இது வந்து 9th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 74 இருக்குது. வஞ்சி விருத்தம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 12th ஓல்டு புக்கில், இதுவுமே ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க, சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 240. அடுத்து பாருங்கள், எழுத்து வகை அறிந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இயல் அப்படின்றது இது வந்து உயிர் முதல் மெய்யிரு, புதிது அப்படின்றது மெய் முதல் உயிரிரு, ஆணி அப்படின்றது வந்து உயிர் முதல் உயிரிரு, வரம் என்பது உயிர் முதல் மெய்யிரு. இது வந்து 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 170 இருக்குது. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னா தேவனைய பாவனர். இது வந்து 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 8 இருக்குது. அதே மாதிரி உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது அப்படின்னா ஆனந்த விகடன். இது 6th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் பேஜ் நம்பர் 9 இருக்குது. அதே மாதிரி தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்த்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 21 பேஜில் இருக்குது. அதே மாதிரி புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது, இது வந்து புக்கில் இல்லை, இருந்தாலும் இந்த காஞ்சி அப்படின்றதெல்லாம் வந்து புறத்திணைக்குரிய அதில் வரக்கூடியது அப்படின்றதால முதுமொழி காஞ்சி அப்படின்றது வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்கில் இல்லை. புக்கில் வந்து ஒரு எதிர்மறையாக அப்படி கரெக்டாக இது மாதிரி இப்படி கொடுத்து கேட்கல, நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், வெண்குடை, இது வந்து இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா வெண்மை ப்ளஸ் குடைன்னு பிரிக்கலாம். இது பண்பு தொகை. இது 9th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 54 இருக்குது. திரிக்கடிகம் என்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா 7th ஓல்டு புக்கில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 2 இருக்குது. ஓகேங்களா. இது வந்து திரிக்கடிகம் அப்படின்றது நல்லாதனார் இயற்றியது. அதே மாதிரி சிறுங்கிப்பேரம் நகரில் வாழும் தலைவன் யார் அப்படின்னா குகன். இது வந்து 10th ஓல்டு புக், சாரி எஃப் போட்டிருக்கேன். 10th ஓல்டு புக்கில் வந்து பேஜ் நம்பர் 58 இருக்குது. அனகன் என்ற சொல் யாரை குறிக்குது அப்படின்னா ராமன். இது வந்து 12th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 55 இருக்குது. அதே மாதிரி இது பாருங்கள், நிழல் போல் தொடர்ந்தான், நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை உவமை அப்படின்னு கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து வினை உவமை தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் போயிட்டு இதை பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷினில் பார்க்கும்போது நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வடிவத்தில் வருது. ஓகேங்களா. வடிவ உவமை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அதில் வந்து புலி போல அப்படின்னு ஒரு உள்ளார வந்து ஒரு வாக்கியம் வருது. இது புக் பேக் கொஷின். இது புலி போல அப்படின்னு வந்தனால புலி என்ற தொழில் அந்த வினையில் வரக்கூடியதாக இருந்திருக்கும். அதனால் எல்லாம் வினை உவமை அப்படின்னு சொல்கிறாங்க. நிழல் அப்படின்றது வந்து வடிவத்தை தான் குறிக்குது. அதனால் வந்து வடிவமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆன்சராக வந்து வடிவம் தான் இருக்குது. இது வந்து டவுட் தான். ஓகேங்களா. இது நான் வந்து சர்ச் பண்ணி எடுத்ததுனால இது. ஆனால் வந்து 11th நியூ புக்கில் புக் பேக் கொஷினாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் ஊமையின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்றது யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். இது வந்து 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 122 பேஜில் இருக்குது. அதே மாதிரி அப்துல் நேற்று வருவித்தான், இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா பிறவினை. 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 20 இருக்குது. அதே மாதிரி இது வந்து ரெனைசன்ஸ், இதுக்கான ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னா மறுமலர்ச்சி அப்படின்றது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த கலை சொல்லில் கொடுத்துருப்பாங்க. 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 200 இருக்கும். பிழையான இணையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆயிரங்காலத்து பயிர்னா நீண்ட காலமாக இருக்கிறது. காணல் நீர் அப்படின்னா இல்லாத ஒன்று. கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல். கல்லில் நார் உரித்தல் அப்படின்றது ஆராய்ந்து பாராமல் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இது வந்து இயலாத செயல் அப்படின்னு வரும். இது வந்து 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 122 இருக்குது. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 138 இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துல எந்தெந்த புள்ளி வைக்கணும் அது கரெக்டாக வச்சுருப்பாங்க அந்த இடத்துல. இது பார்த்திங்க அப்படின்னா தவறான இணை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நகம்னா மலை, பன்னகம்னா பாம்பு தான், கெந்தம்னா பற்கள் தான். இந்த முரணி அப்படின்னா மாறுபட்டு அப்படின்னு வரும். இந்த இடத்துல வந்து உடன்பட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. இது எங்கே இருக்குது அப்படின்னா 11th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 50, 51 ரெண்டு பக்கத்துலேயும் வந்து இந்த நகமலை எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. 11th ஓல்டு புக்கில் இருக்குது. அதே மாதிரி தெம்மாங்கு, இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா தென் ப்ளஸ் பாங்கு அப்படின்னு பிரிக்கலாம். இது வந்து தேன் ப்ளஸ் பாங்கு அப்படின்னு ஒரு இதில் போட்டிருக்காங்க. ஆனால் இது புக்கில் இல்லை. ஓகேங்களா. புக்கில் இல்லை, இருந்தாலும் நமக்கு ஆன்சர் கீ வந்தால் தான் தெரியும். ஓகேங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றிரே. இது வந்து 11th சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 17 இருக்குது. இது வந்து இடைக்காட்டு சித்தர் வந்து வருவார். இதை பாடலை இயற்றியவர் வந்து இடைக்காட்டு சித்தர். அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா 12th சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 30 இருக்கும். திருப்பல்லாண்ட பாடியவர் யார் அப்படின்னா பெரியாழ்வார்.
அடுத்து வந்து தர்மசேனர் அப்பர் வாகீசர் என்னும் பொருளை கொண்ட சைவ அடியார் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 155 இருக்கும். தமிழ் 3000 என்று அழைக்கப்படக்கூடிய நூலை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னா திருமூலர். இதுவும் பார்த்தீங்கன்னா 8th ஓல்டு செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 24 இருக்கும். அதே மாதிரி 8th நியூவில் பேஜ் நம்பர் 169 இருக்கும். அடுத்து பாருங்கள், இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னலுக்கிடையே தள்ளப்பட்டு இருப்பினும் இந்த பொங்கற் புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 94 இருக்குது. அடுத்து பாருங்கள், சென்ட்ரியூ மற்றும் லெமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் யார் அப்படின்னா கவிஞர் ஈரோடு தமிழின்பன். இது எதில் இருக்குது அப்படின்னா 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 9 இருக்குது. அடுத்து பாருங்கள், பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் யார் அப்படின்னா கவிஞர் வாணிதாசன். இது பார்த்தீங்கன்னா 8th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 25 இருக்குது. அடுத்து பாருங்கள், அகரவரிசைப்படி இது பண்ண சொல்கிறாங்க. இது வந்து 6th நியூ புக்கில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 68 இருக்குது. இது நம்ம நார்மலாக வந்து எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், வினையெச்சம். இதுவும் பார்த்திங்கன்னா 9th ஓல்டு புக்கில் இருக்குது. இது வந்து நம்மளே ஃபில் பண்ணுற மாதிரி தான் கொடுக்கும். ஓடு அப்படின்றதுக்கான வினையச்சென்ன பெயரச்சென்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து பேஜ் நம்பர் 119 இருக்கும். ஓகேங்களா? அதுவே பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பயிற்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான வினைமுற்று என்ன அப்படின்னா வந்தான் அப்படின்றது. இது 9th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 119 தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யார் அப்படின்னா பிச்சைமூர்த்தி. இது பார்த்திங்கன்னா 7th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 2 இருக்குது. அதே மாதிரி பொறுத்து சொல்லியிருக்காங்க. காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர், ஓமை கவிஞர்னார் சுரதா, மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவிஞர் ஏறு வாணிதாசன். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சுரதா, நாமக்கல் கவிஞர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 7th புக்கில் இருக்குது. இது பார்த்துக்கோங்க. 7th ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 27லும், 7th ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 3லையும், 8th பேஜ் நம்பர் 25லும், 8th பேஜ் நம்பர் 25. இது பார்த்திங்கன்னா எல்லாமே நியூ புக்கில் இருக்குது. அடுத்து பாருங்கள், பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதாசன். இது பார்த்திங்கன்னா 12th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 126 இருக்குது. உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தாலும் முதல் இடம் வந்து புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. இது வந்து 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 136 இருக்குது. யாழின் வகைகள் யாவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 12th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 140லும், 8th நியூ பேஜ் நம்பர் வந்து 109லையும் கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம சர்ச் பண்ணும்போது 7 தான் கொடுத்துருக்காங்க. மொத்த வகை வந்து 7, ஆனால் நம்ம புக்கில் இருக்கிறதா எடுப்பாங்க மோஸ்ட்லி. அப்போ யாழின் வகைகள் வந்து 4 அப்படின்றது கரெக்டாக இருக்கலாம். அடுத்து பாருங்கள், குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். இது வந்து 6th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 27 இருக்குது. அதே மாதிரி போருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட இப்பாடலை பயின்று வந்திருக்கக்கூடிய அணி என்ன அப்படின்னா தற்குறிப்பேற்ற அணி. இது வந்து 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 221 இருக்குது. உமறு புலவர் எழுதிய வேறு நூல் என்ன அப்படின்னா முதுமொழி மாலை. இது வந்து 10th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 179 இருக்குது. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். இதுவும் வந்து 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 82லையும், 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 206 பேஜ்லையும் இருக்குது. அடுத்து பாருங்கள், மாணக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கொடை வினா அப்படின்றது. இது வந்து 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 96 இருக்குது. இது பார்த்திங்கன்னா விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இது எப்படி வினாவை அமைக்கலாம் அப்படின்னா பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து 8th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 109 இருக்குது. அடுத்து பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு உணர்த்தினேன். இது பார்த்திங்கன்னா 12th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 63 இது இருக்குது. தன்மை ஒருமை வினைமுற்று தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், பொறுத்து சொல்லியிருக்காங்க. முல்லைப்பாட்டு அப்படின்னா நெஞ்சாற்றுப்படை, பட்டினப்பாலை அப்படின்றது வஞ்சி நெடும்பாட்டு, நாலடியார் வந்து வேளாண் வேதம், வெற்றி வேர்க்கைக்கு வேறு பேர் வந்து நருந்தொகை. இந்த வெற்றி வேர்க்கை நருந்தொகை அப்படின்றது 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 55லையும், நாலடியார் வேளாண் வேதம் அப்படின்றது வந்து 7th நியூ புக்கில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 29 இருக்குது. இது ரெண்டுக்கு தெரிஞ்சாவே நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், பொறுத்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பன்மொழி புலவர் அப்படின்னா அப்பாதுரையார். இது வந்து 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 7 இருக்குது. சொல்லின் செல்வர் சேதுபிள்ளை, ராபி சேதுபிள்ளை அப்படின்றது 7th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 66 இருக்குது. இது ரெண்டு தெரிஞ்சாவே மீதி அந்த ரெண்டுத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது ரெண்டும் வந்துக்குன்னா புக்கில் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா மயிலைநாதர். இவர் பார்த்திங்கன்னா நன்னூலுக்கு உரை எழுதியிருப்பார். அதனால் வந்து இது வந்து எதில் இருக்கும் அப்படின்னா 11th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 149 இருக்கும்.
அதே மாதிரி தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்க நாட்குறிப்பு குறித்து வந்து உவே சாமிநாதர் வந்து கூறியிருப்பார். இது வந்து 11th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 120 இருக்கும். ஜெயகாந்தன் ஏற்றாத சிறுகதை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 206 வந்து அவருடைய சிறுகதை, அவருடைய புதினம் எல்லாத்தையும் வந்து அப்படியே லைனாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறம் அப்படின்றது அவர் சிறுகதைக்கு வராது. அப்போ இதுதான் வந்து பொருந்தாமல் இருக்குது, ஏற்றாத சிறுகதை அப்படின்றது. அடுத்து பாருங்க, ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னா பகைவருக்கு உதவுறது தான் வந்து ஆண்மையின் கூர்மை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து 8th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 188 இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒழுகல், இது வந்து இலக்கண குறிப்பு. இது வந்து நமக்கே தெரியும், அல் அப்படின்றது வந்து தொழிற்பெயர் அப்படின்றது. இது புக்கில் இருக்குதான். ஒழுகல் அப்படின்றது வந்து தொழிற்பெயர் அப்படின்றது நம்ம பேஜ் நம்ம நோட் பண்ணல. அடுத்து பாருங்கள், திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல். இது வந்து பார்த்திங்கன்னா வன்மையுள் எல்லாம் தலை அப்படின்றது முடியும். இது வந்து 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 149 இடம்பெற்றிருக்கும். அடுத்து, காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் அப்படின்னு உணர்த்தக்கூடியது எது அப்படின்னா கவிதை எழுதுவது அரிது அப்படின்றதா வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது புக்கில் எங்கேயும் இல்லை. நமக்கு ஆன்சர் கீ வந்தால் தான் நல்லா கரெக்டான ஆன்சராக தெரியும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பி தான் ஆன்சராக சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை. இதுதான் வந்து ஆகு பெயர் பயன்படுத்தாத பழமொழி. இது 12th ஓல்டு புக்கில் ஓல்டு சிறப்பு தமிழில் இருக்குது. ஓகேங்களா, பேஜ் நம்பர் 249. அடுத்து பாருங்கள், பன்னரும் கோங்கின் நன்னலம் கவர்ச்சி இவ்வடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எதுகை வகை. இதுவும் பார்த்திங்கன்னா புக்கில் இல்லை, இருந்தாலும் நமக்கு தெரியும். இப்போ 1, 3 வந்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா சரி 1வது 3வதுலேயும் பார்த்திங்கன்னா 2வது எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது வந்து பொழிப்புன்னு வரும். அப்போ பொழிப்பெதுகை அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் யார் அப்படின்னா தேவனைய பாவனர். இது 8th ஓல்டு புக்கில் 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 35 இருக்குது. சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு, அந்நதியின் பெருமையாலேயே சோழ வளநாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வாராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் யார் அப்படின்னா ராபி சேதுபிள்ளை. இதுவும் பார்த்திங்கன்னா 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 199 இடம்பெற்றிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று கொடுத்துருக்காங்க. சங்க இலக்கியத்தோடைய மொத்த அடிகள் வந்து 26,250 அப்படின்றது. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றவை வந்து சங்க இலக்கியங்கள். இது ரெண்டுமே கரெக்டு தான். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது தப்பு அப்படின்றது தெரியும். அது வந்து எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 15 இருக்குது. அடுத்தது, மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமையாக கூறப்படுகிறது அப்படின்னா ஐ வகை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வகை வராது, ஐ வகை அப்படின்றத வரும். 11th சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் வந்து 122 இடம்பெற்றிருக்கு. இது அடிக்காம விட்டுட்டேன். ஐ வகை அப்படின்றத கரெக்டு. அடுத்த பாருங்கள், தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறை சார்ந்தது அப்படின்னா முதல் தலைமுறை. இதுவும் பார்த்திங்கன்னா 11th சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 32 இருக்குது. அதே மாதிரி கரகாட்டத்தோடைய துணையாட்டமாக ஆடப்படக்கூடிய ஆட்டம் எது அப்படின்னா மயிலாட்டம். இது வந்து 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 129 பேஜில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. மாறினா மழை நமக்கு தெரியும், மாறி அப்படின்னா வேறு, இது வந்து தெரியும் நமக்கு. ஓகேங்களா, இது வந்து 2004 எடிஷன் புக்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறி அப்படின்றது நமக்கு தெரியும். இது நம்ம ஈஸியாகவே வந்து அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், இதுவும் பார்த்திங்கன்னா அதுதான். அலை அப்படின்னா புற்று, கலைனா நீக்கு, தலை அப்படின்னா விலங்கு, இலைனா இலைத்தல். இது பார்த்திங்கன்னா 11th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 115 இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டெலிகேட் அப்படின்றது பேராளர் அப்படின்னு அர்த்தம். இது 12th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 160 இருக்குது. ஓகேங்களா, இதுவும் நான் வந்து பார்க்கல, இந்த புக்கை படிக்கல, அதனால் வந்து இதில் தப்பாக தான் பண்ணியிருப்பேன். அடுத்து பாருங்கள், இரட்டுற மொழிதலுடைய அணியுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா ஸ்லேடே அணி. இதுவும் பார்த்திங்கன்னா 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 10 இருக்கும். மனோன்மணியத்தில் வரக்கூடிய கிளைக்கதை எது அப்படின்னா சிவகாமியின் சரிதம். இது வந்து 11th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 213 இருக்குது. ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு எப்போ அப்படின்னா 1891. இதுவும் பார்த்திங்கன்னா 11th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 213 இருக்குது. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யார் அப்படின்னா குதம்பை சித்தர். இதுவும் பார்த்திங்கன்னா 11th சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 17 இருக்குது. அடுத்து பாருங்கள், முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிட சொல்கிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் அப்படின்றது 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 81 இருக்கும். அப்படியே வந்து புக் பேக் கொஷின் தான். அடுத்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்களே. இது வந்து ஒரு குரல் தான். கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல் அப்படின்றது 8th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 43 இருக்கும். அடுத்தது இதுவும் அகரவரிசை. இதுவும் பார்த்திங்கன்னா 9th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 33 இருக்கும்.
அப்படியே அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது தெரியும். இது வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை, இந்த ஆர்டர் நமக்கு தெரியும் அகரவரிசைப்படுத்துறது. அடுத்து பார்த்திங்கன்னா திராவிடர் என்ற சொல்ல வந்து முதல்ல குறிப்பிட்டவர் யாருன்னா குமரிலப்பட்டார். இது வந்து 9th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 10ல் இருக்கும். அடுத்தது நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது எது அப்படின்னா ராமேஸ்வரம் பெருங்கோயில் அப்படின்றது. இது 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 155ல் இருக்கும். தேவதுந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி அப்படின்னா தேவராட்டம். இதுவும் வந்து 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 129ல் இருக்குது. புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. இது வந்து 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 94ல் இருக்குது. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் எது அப்படின்னா உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை அப்படின்றது கரெக்டாக இருக்கும். இது 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 138ல் இருக்குது. அடுத்து பாருங்கள், பின்வரும் பாடல் எந்த படிம வகை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியான எடுத்து சொல்கிறாங்க. யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும். இது வந்து அகநானூறு பாடல். இது வந்து என்னது அப்படின்னா மெய் படிமம் அப்படின்றது வரும். இது 12th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 123ல் இடம்பெற்றிருக்கும். கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முல்லை திணை அப்படின்ட்டு நம்ம 3க்கு நமக்கு தெரியும். அப்போ ஈஸியாக நம்ம வந்து சோழ நல்லூர் திறன் அப்படின்ட்டு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 12th ஓல்டு புக்கில் சிறப்பு தமிழில் வந்து பேஜ் நம்பர் 252ல் இருக்கும். சிதவல் இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா தலைப்பாகை அப்படின்றது. இது வந்து 11th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 64ல் இருக்கும். அதே மாதிரி அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா தன்வினையில் வரக்கூடியது. ஓகேங்களா. இது வந்து 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 123 இருக்கும். இது வந்து தன்வினை அப்படின்றது, செய்வினை வராது, தன்வினை தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் திடலில் ஓடினேன். இது வந்து 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 29. இது வந்து தன்வினை தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டுபிடிச்சு சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. குமரன் மழையில் நனையாமல் இல்லை. இது வந்து பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். இது வந்து 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 21ல் இருக்குது. கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லுக்கான வினையால் அணையும் பெயரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அறை அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா அரைந்தவர் அப்படின்னு வரும். இது நமக்கு தெரியும், இருந்தாலும் புக்கில் இல்லை, புக்கில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அரைந்தவர் அப்படின்னு வராது. அப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், அதனால் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு தெரியும், இரவுனா பகல், தன்மைனா வெம்மை அப்படின்றது, விருப்புனா வெறுப்புன்னு வரும் எதிர்ச்சொல். இது அகலாது அப்படின்றது, அகலாதுன்றது போகாது அப்படின்றது அதோடைய பொருளே தான் வரும். ஆனால் இதுக்கான எதிர்மறை என்ன வரும், எதிர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா அணுகாது, அகலாது அணுகாது அப்படின்றத எதிர்ச்சொல்லாக வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருந்தாமல் இருக்கும். இது வந்து புக்கில் இல்லை. அடுத்து பாருங்கள், அஞ்சிலோதி அப்படின்றத அம் ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி அப்படின்னு பிரிக்கலாம். இது வந்து 12th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 33 இருக்குது. அதே மாதிரி வந்து ஊன் பொதிய விழா, இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஊன் பொதி ப்ளஸ் அவிழா அப்படின்னு பிரிக்கலாம். இது 11th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 13 இருக்குது. அடுத்து பாருங்கள், திருவிக்கு எழுதாத நூல் எது அப்படின்னா இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 9th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 114 அவருடைய உரைநடை நூல்களில் பார்த்திங்கன்னா இந்த சைவத்திரவு, நாயன்மார் வரலாறு, தமிழ்ச்சோலை எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மனுமுறை கண்ட வாசகம் பார்த்திங்க அப்படின்னா ராமலிங்க அடிகளாருடையது. அதனால் இது வந்து அவர் எழுதாத நூல். அடுத்து பாருங்கள், விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா லிலியன் வாட்சன் அப்படின்றவர். 6th ஃபஸ்ட்டு டேர்மில் நியூ புக்கில் பேஜ் நம்பர் 65ல் இருக்கும். அதாவது நம்ம அம்பேத்கர் பற்றி அப்துல் கலாம் பற்றி படிச்சுட்டு இருப்போம் இல்லையா, அதில் வரும் இது. அடுத்து பாருங்கள், உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது அப்படின்னா புயலிலே ஒரு தோணி அப்படின்றது. இது 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 39ல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின், தமிழ் நாடகக்கலையின் பெர்னாட்ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார் அப்படின்னா கல்கி அவர்களால். இது வந்து பார்த்திங்கன்னா 9th ஒரே புக்கில் இல்லை, அந்த 9th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் பேஜ் நம்பர் 30ல் வந்து இது இடம்பெற்றிருக்கும். அப்போ வந்து தமிழ் நாடகக்கலையுடைய பெர்னாட்ஷா யார், அறிஞர் அண்ணா, அது யார் சொன்னாங்க அப்படின்னா கல்கி. அது வந்து இந்த பேஜ் நம்பரில் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.